விஜய்க்கு முதுகெலும்பு இருக்கான்னு கேட்குறேன். சிபிஐ வச்சு உங்களை ஒருத்தன் ஒடுக்குறான். உங்கள் படத்தை வெளியிட விடாமல் நீங்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டு போட்டு ஒரு உள்ளடி வேலை பார்க்குறீங்க. மேபி உங்கள் படம் வந்திருந்தா கூட அது உங்கள் தவறாக கூட இருந்திருக்காது. உங்களை அதை வச்சு அவன் மிரட்டலா கூட செய்யலாம். அவன் கூட அந்த ஐடியா பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது 1,50 கோடி ரூபா இன்னைக்கு ஏன் போடணும்? அதுவும் நேரடியாக போய் நீதிமன்றத்தில் போய் இதெல்லாம் சரி பண்ணி வர வேண்டிய அவசியம் என்ன? அப்போ உங்கள் எதிரி யார்? பிஜேபி. உங்களை இவ்வளோ அவமானப்படுத்தினது யார்? பிஜேபி. உங்களுக்கு என்ன இல்லை? முதுகெலும்பு இல்லை கேள்வி கேட்கறதுக்கு. நீங்கள்லாம் அரசியலுக்கு லாய்க்கு இல்லை. ஸோ ஊழலினுடைய பெருச்சாளி அண்ணன் விஜய். போன பொதுக்கூட்டத்தில் வந்து டபுள் சர்க்கார் இன்ஜினை வந்து டப்பா இன்ஜின் அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருப்பாரு. இப்போ நாளைக்கு மீட்டிங் நடக்க போகுது. பாஜகவை விமர்சிப்பாரு மேம் நாளைக்கு, இல்லை எப்படி அதை எதிர்த்துட்டு போவார்? நான் சொல்கிறேன், இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. அவங்க சொல்கிற ஒரு கான்செப்டே தப்பான கான்செப்ட். களத்தில் இல்லாதவங்களோட நான் ஏன் போதுறேன்? அதுக்கு 2 பொருள் உண்டு. பாஜக இப்போ வராது, ஏன்னா நான் அவங்களாம் ஒன்றிய அரசில் இருக்கிறாங்க. பாஜகவுக்கு இங்கே எனக்கு போட்டி கிடையாது. பாஜக இங்கே ஆட்சியில் இருக்கிற திமுக. எனவே நான் திமுகவை எதுக்குறேன். இது அரசியலே கிடையாது. இந்த பார்வையே தப்பான பார்வை.